ஹலோ, இன்றைக்கி வந்து விளாம்பழ பச்சடி செய்ய போகிறேன். விளாம்பழம் பழம் ஒன்று, அந்த ஒரு பழத்துக்கு இவ்வளோ வந்திருக்கு அதோடைய இது வந்து. அப்புறமா இதில் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னா, இத்தனோண்டு புளி, கொஞ்சமாக புளி. இது ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. இதில் புளிப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி போட்டுக்கோங்க. சிலது புளிப்பாக இருக்கும், சிலது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். நான் அதுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ புளி தான் போட்டேங்க. கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. இவ்வளோ புளி, அப்புறம் 3 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, அப்புறம் இவ்வளோ வெல்லம். ஏன்னா அந்த புளிப்பு எடுக்கிறதுக்கு வெல்லம், இவ்வளோ வெல்லம் போட்டு மஞ்சப்பொடி போட்டு மிக்சியில் நைஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டேன். இது வந்து அடுப்பில் வானல் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் எடுத்து வைக்கிறதா இருந்தால் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்லாம். இது வந்து இந்த விளாம்பழ பச்சடி வந்து நம்ம சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்றதா இருந்தால் இது வந்து தாராளமாக இன்னும் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இப்போவே சாப்பிட்றதா இருந்தால் இது வந்து என்ன, எடுத்து வைக்கிறதா இருந்தால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கணும். இதுக்கு வந்து தாளிப்புக்கு வந்து ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கடுகு. விளாம்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் மஞ்சப்பொடி ஏற்கனவே போட்டுட்டேன், பெருங்காயம்லாம் அதில் போட்டு அரைச்சிட்டேன். அதனால இது போதும். கடுகு வெடிச்சிட்ருக்கு இல்லையா? இப்போ இதில் வந்து இந்த பழத்தை வந்து போட்டு கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டு, அப்புறம் நான் அரைச்ச விழுது போட்டு ஃப்ரை பண்ணிட்டு கடைசி உங்களுக்கு காட்டுறேன். விளாம்பழ பச்சடி ரெடிங்க. 1 செகண்டில் பண்ணிடலாம். எல்லாம் அரைச்சிட்டேன், அதை போட்டு இதை எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிட போகிறேன். இந்த விளாம்பழ பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்டெஸ்டைனுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதாவது சிறுகுடல் பெருக்குடல் சொல்லுவாங்களே, அதுக்கெல்லாம் விளாம்பழம் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு முக்கியமாக ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணிக்கலாம்.